ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் வித்தவுட் போரிங் சமையல். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது பால் ஹல்வா. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறோம். அதோட 2 ஏலக்காய் சேர்த்து கொரன்னு அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே ஜாரில் 2 டம்ளர் சுகர், 200 கிராம் சுகர் சேர்த்து இந்த மாதிரி பொடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறோம். நெய் உருகின பின்னால் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற முந்திரி பருப்பை ஏலக்காயும் சேர்த்து அதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதோட 4 டம்ளர் பால், 400 ml பாலை அதில் சேர்க்குறோம். அதோட ஒரு பிஞ்ச் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கொதிக்க விடுங்க. பால் நல்லா கொதித்த பின்னால் 1/2 டம்ளர் ரவை சேர்த்துருக்கேன். இது 50 கிராம் ரவை. ரவையை நல்ல கட்டி இல்லாமல் அந்த பாலோட மிக்ஸ் பண்ணி வேக விடணும். இது கட்டி இல்லாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போது ரவை வெந்த பின்னால் இந்த பொடிச்சு வச்சுருக்கிற சுகரை அதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு திரும்பவும் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் கலர்னிங்கன்னா தான் அல்வா நல்லா வரும். கொஞ்சம் கலராமல் விட்டிங்கனாலும் கட்டி கட்டியாயிரும். இந்த மாதிரி நல்லா கலரிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், நல்ல கெட்டியாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 200 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும். பாருங்கள், இதுதான் பதம். இப்படி பாத்திரத்தில் போட்டாமல் வரப்போ ஆஃப் பண்ணி இறக்குனீங்கன்னா இந்த சூப்பரான டேஸ்டியான பால் ஹல்வா ரெடி.